ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சப்பாத்தி பூரி வெரைட்டி இதுக்கெலாம் வந்து இது பண்ணுற மாதிரி நம்ம வந்து மசாலா தான் செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு மசாலான்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறமேட்டு குருமான்னு சொல்லுவாங்க, மசாலா பூரி மசாலான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பக்கம் என்னென்ன எப்படிலாம் செய்யலான்றதை வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பூரி கிழங்குக்கு வந்து நம்ம வந்து கிழங்க வந்து ரெண்டு ரெண்டாக அரிஞ்சிக்கணும். தேவையான கிழங்க வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி இப்போ நம்ம மூடி போட்டு மூடிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சோம் இல்லையா, அது வந்து 3 விசில் வரட்டும், வந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து இங்கிட்டு தாளிச்சிடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். வெடித்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கேன். அப்புறம் நல்ல பெரிய வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். கோல்டு கலரில் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பெரிய பழுத்த தக்காளி வந்து எடுத்துருக்கோம். இந்த தக்காளியை போட்டு நம்ம தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துடலாம். தக்காளியும் லைட்டாக வதக்கினா போதும். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்துட்டு அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி தோலை உரித்து கிழங்க வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஏன்னா முழுசாக இருந்தால் பூரிக்கோ சப்பாத்திக்கோ கொஞ்சம் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கலாம் எல்லாத்தையும். இப்போ வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம இந்த உடச்சி வச்சோம் இல்லையா, அந்த கிழங்க வந்து உள்ளே சேர்த்திடலாம். கிழங்க உள்ளே சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். கடலை மாவு எதுக்கு போடுறோம் அப்படின்னா, கொஞ்சம் கடையில் வாங்கின மாதிரி இருக்கும், அதனால தான் கடலை மாவு சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி நம்மளோட பூரி கிழங்கு நல்லா தலை கொச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மல்லித்தலையை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான கடையில் வாங்கின மாதிரியே பூரி கிழங்கு வந்து சூப்பராகிடும். பூரி கிழங்குன்னு சொல்லுவாங்க, சப்பாத்தி குருமான்னு சொல்லுவாங்க, அப்புறமேட்டு மசாலா உருளைக்கிழங்கு மசாலான்னு சொல்லுவாங்க. எப்படி வேணாலும் இதுக்கு பேர் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பூரி கிழங்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சப்பாத்திக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை இந்த கடலை மாவெல்லாம் போட்டு கடையில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் கடலை மாவு போட்டு 1 ஸ்பூனாவது போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது. கடையிலலாம் வந்து நம்ம பூரி கிழங்கு சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி இருக்குது. ஸோ நான் செஞ்ச மெத்தடிலே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சப்பாத்தி மாவு பிணையில் சுடு தண்ணி ஊற்றி பிணைஞ்சு பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக வரும். பாய்.